ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு குட்டி பையன் நிறைய கேம் விளையாடிட்டே இருப்பான். ஆனால் அவன் கையில் வந்து வெறும் பேரிக்காயாக வந்து மாட்டோம். கிட்டத்தட்ட நம்ம லைஃப்பை பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு நான் அதை நினச்சி சிரிச்சிட்டு இருந்தேன். பட் அந்த சூழ்நிலையில் கோலிவுட் சினிமாவும் இருக்குதுன்னு நினைக்கும் போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படிப்பட்ட இந்த வார பேரிக்காய் தான் படைத்தலைவன். அன்புடைய டைரக்ஷனில் ரெடியாக இருக்குது. ஆனால் கொஞ்சமும் அன்பு இல்லாமல் ஆடியன்ஸ் மேலே அடித்து தும்சம் பண்ணிட்டாரோ அப்படின்றது தோணிக்கிட்டே இருந்துச்சு படம் பார்க்கும்போது. கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, யானை பார்க்கணும் நம்ம ஹீரோ இருக்கார். அந்த யானையை எப்படியாவது ஹீரோ கிட்டேருந்து பறிச்சணும்னு சொல்லிட்டு 2 பேர் ட்ரை பண்ணுறாங்க. அதில் ஒருத்தர் வந்து போலீஸ்காரராக இருக்கார், இன்னொருத்தர் வந்து அவங்க சொந்தக்காரராக இருக்கார். இதை தாண்டி இன்னொருத்தன் யார் என்னன்னு தெரியல. அவன் இந்த ரோலெக்ஸு லியோ படம்லாம் பார்த்துட்டு வந்து ஹீரோவோட ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு, கூடவே நம்மளுடைய ஜான் விக் படத்தையும் பார்த்துட்டு வந்து இவன் தலைக்கு எவ்வளோ கோடி வேணால் கொடுக்கலான்ற ரேஞ்சில் பேசுகிறாரு. அவர் வந்ததும் தெரில, போனதும் தெரில, என்ன ஆச்சுன்னு ஒன்றும் புரியல. டுவர்ட்ஸ் த எண்டில் நம்ம யானை பாகனுக்கு அந்த யானை கிடைக்குதா இல்லையான்றது தான் கதை. அதுக்கு நடுவில் பெரிய கருத்தூசியாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த கருத்தூசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நீங்கள் கோயில்களில் மற்ற இடங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பலி கொடுப்பாங்க. அது பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு சில பேரோட சூழ்ச்சியால் பலி கொடுக்குறாங்க. அது மிகப்பெரிய தவறாக இருக்குது. கடவுள் பேரை சொல்லி ஏமாத்துறாங்க அப்படின்ற மிகப்பெரிய கருத்தூசியை கறக்குன்னு அடிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு திரைப்படம் தான் இந்த படைத்தலைவன். இந்த படைத்தலைவனோட ப்ளஸ் பாயிண்ட்னு எனக்கு பார்க்கும்போது அவங்க ஐடியாஸ் எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துங்க. அவங்க ஒன்று ஒன்றா யோசித்த விதம்.